அப்பா, இவ்வளோ நேரம் ஆச்சு இங்கே நின்றுட்டு என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்கப்பா வீட்டுக்கு போகலாம், நேரமாச்சு. மைசன், நான் இந்த 2 ஆர்டரையும் எப்படி டெலிவரி பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டே இருந்தேன். நல்ல வேளை நீ வந்துட்ட. நீ ஒரு கேரியரை எடுத்துக்கோ, நான் ஒரு கேரியரை எடுத்துக்கிறேன். நம்ம 2 பேரும் போய் இதை டெலிவரி பண்ணிட்டு வந்துடலாம்ப்பா. அப்பா, என்னப்பா நீ இப்படி தொல்லை பண்ணுற? நான் வரலப்பா, எனக்கு போர் அடிக்குது, நீயே போப்பா. வண்டி இல்ல, பெட்ரோல் வேற இல்ல. இந்த லேடிஸ் ஹாஸ்டல் இங்க பக்கம்தான்ப்பா இருக்கு. வாப்பா 2 பேரும் போய் டெலிவரி பண்ணிட்டு சீக்கிரமா வந்துடலாம். லேடிஸ் ஹாஸ்டல்னா லேடிஸ் எல்லாம் இருப்பாங்களாப்பா? எஸ் மைசன், லேடிஸ் ஹாஸ்டல்னா லேடிஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஜென்ஸ் ஹாஸ்டல்னா ஜென்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அதுல உனக்கு என்ன டவுட்டு? சரிப்பா, நானும் உங்கள் கூட வரேன். நீங்கள் தனியாக கஷ்டப்படுறத பார்க்க என்னால் முடியலப்பா. வாங்க சீக்கிரமா போகலாம். என்னப்பா இது, ரோட்ல ஆள் நடமாட்டமே இல்லை. எனக்கு திக்குன்னு இருக்குப்பா. உனக்கு பயமா இல்லை? இந்த நேரமா பார்த்து வண்டியில் வேற பெட்ரோல் இல்லை. ஐயோ ஐயோ. அப்பா, உனக்கு யார்ப்பா இந்த ஆர்டர் எடுக்க சொன்னாங்க? ஏன்பா நீ இந்த ஆர்டர் எடுத்த? இந்த வழியாக போகணுன்னா எனக்கே ஒரு பயமாக இருக்குப்பா. திக்கு திக்குன்னு இருக்கு. நானும் லேடிஸ் ஹாஸ்டல்னு சொன்ன வாட்டி ஓடி வந்துட்டேன். ஆனால் இப்போ ஏன்டா வந்தோன்னு இருக்கு. அப்பா, நம்ம அப்படி திரும்பி போயிடலாம்ப்பா. மைசன், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நம்ம போய் கொடுத்துட்டு வந்துடலாம். புலிக்கு பிறந்த சிங்கக்குட்டி இல்ல நீ. நீ இதையெல்லாம் பார்த்து பயப்படலாமா? சிங்கக்குட்டியும் இல்லை, தங்கக்கட்டியும் இல்லை. நைனா, எனக்கு பயம் அள்ளுது. நம்ம அப்படியே திரும்பி போயிடலாமா? நோ, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நாம இதை டெலிவரி பண்ணிட்டு அப்புறமா வீட்டுக்கு போயிடலாம் மைசன். லூசு நைனா, உன்னை யார் இந்த ஆர்டர் எடுக்க சொன்னது? இந்த நைட் டைமில் போட்டு நீ என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்க. ஆமாம், இதுதான் அந்த லேடிஸ் ஹாஸ்டலா? பார்க்கறதுக்கு பேய் பங்களா மாதிரி தான் இருக்கு. நடுக்காட்டில் லேடிஸ் ஹாஸ்டல். இவங்கெல்லாம் என்ன நைனா, இந்த காட்டில் வேலை பார்க்குறவங்களா? ரொம்ப தைரியமான லேடிஸ் போல். அதுதான் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஹாஸ்டலில் எல்லாம் இருக்காங்க. எனக்கே பார்த்தா பயம் அள்ளுது நைனா. உனக்கு ஒன்றும் ஃபீலிங்கே ஆகலையா? மைசன், நான் டோர் டெலிவரிக்கு டெய்லி இந்த மாதிரி பல இடங்களுக்கு போகிறேன். எனக்கெல்லாம் ஒரு பயமும் இல்லை. நீ இன்னைக்கு தானே புதுசாக வந்திருக்க, அதுதான் உனக்கு பயம் நூல் விடுது. சரி சரி, வா நைனா, சீக்கிரமா டெலிவரி கொடுத்துட்டு போகலாம். நைனா, என்ன ஹாஸ்டல் மூடி இருக்கு? ஆளுங்க இருக்காங்களா இல்லையா? ஆளுங்க உள்ளதான் இருப்பாங்க. வா, நம்ம உள்ள போய் இந்த டெலிவரி பண்ணிட்டு வந்துடலாம். உள்ள நிறைய ரூம் இருக்கும். மேடம், லட்சுமி பிரபாகர 2 பேரு என்கிட்ட ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரூம் எதுன்னு சொல்றீங்களா, இல்லை நீங்களே போய் கொடுத்துறீங்களா மேடம்? என்னது மேடமா? இந்த கிளவியை பார்த்தா மேடம் மாதிரியா தெரியுது நைனா உனக்கு? இதை பார்த்தா இங்கே கூட்டி பெருக்கிற வேலைக்காரி மாதிரி தெரியுது. இவளை போய் மேடம் மேடம்னு கூப்பிட்டுட்டு இருக்க? டே தடியா, என்னை பார்த்தா உனக்கு கிளவி மாதிரி தெரியுதா? இந்த பாருடா, நான் தாண்டா இந்த லாட்ஜுக்கு ஓனரு, தெரியுமா உனக்கு? ஐயையோ, அப்படியா? எனக்கு தெரியாதே. ஆனால் உங்களை பார்த்தா ஓனர் மாதிரி தெரியல, வேலைக்காரி மாதிரி தான் தெரியுது. இதை பாருங்க, லட்சுமியோட ரூம் நம்பரு 3, பிரபாவோட ரூம் நம்பரு 13. நீங்கள் இந்த ஃபுட் அங்கே டெலிவரி பண்ணிவிட்டு சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்புங்க. உங்களை பார்க்குறதுக்கே எனக்கு பிடிக்கல. கிளவி, லேடிஸ் ஹாஸ்டலில் லேடி இருப்பாங்கன்னு பார்த்தா நீ வெரி வெரி ஓல்டு லேடியாவா இல்லை இருக்க? எனக்கும் உன்னை பார்த்தா பிடிக்கல. நைனா, இனிமே நான் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரமாட்டேன். ஆமாம், இப்போவே சொல்லிவிட்டேன். நோ டென்ஷன் மிஷன், நம்ம இதை டெலிவரி பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாம். நான் 3ஆம் நம்பருக்கு போய் டெலிவரி பண்றேன். நீ போய் 13ஆம் நம்பருக்கு டெலிவரி பண்ணு. ஐயையோ, 13ஆம் நம்பர் ரூமா? நம்பரு 13 பேய் நம்பராச்சே. சரி, வந்தது வந்தாச்சு.
டெலிவரி பண்ணிட்டு சீக்கிரமா இங்கேருந்து ஓடிடலாம். அட, என்ன இது இவ்வளவு பழைய ஹாஸ்டலா இருக்கு? 4 குதி குதிச்சா எல்லாம் பொல பொலன்னு கீழே உதிர்ந்து விழுந்துடு போல இருக்கே. இது ஒரு ஹாஸ்டலா? இதுக்கு ஒரு ஓனரா? அஹ், அஹ். இதான் 13ஆம் நம்பர் ரூமு. இதுல பாட்டி இருக்கா இல்ல பேய் இருக்கா தெரியல. எதுக்கும் நம்ம வெளியே கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஹலோ, ஹலோ, உங்க டெலிவரி வந்துடுச்சு, வந்து வாங்கிக்கோங்கம்மா. என்ன இது சத்தத்தையே காணோம்? ஆ, ஒருவேளை காது கேட்காதோ? உங்க டெலிவரி வந்துடுச்சு, வந்து வாங்கிக்கோங்க. தம்பி, நான் இங்கே தான் நின்றுட்டு இருக்கேன். ஆமா, டெலிவரி பண்றதுக்கு ஏன் இவ்வளோ லேட்டு? அட, நான் கவனிக்கவே இல்லையே. ம், அது வந்து பெட்ரோல் வண்டியில் தீந்து போயிடுச்சு, அதான் நடந்து வந்தோம். என்னது இது? இட்லுண்டு கேரியரில் சாப்பாடு கொண்டு வந்திருக்கே. இதெல்லாம் எனக்கு எங்கே பத்தும்? எனக்கு நிறைய வேணும். அப்படின்னா நீங்கள் அன்லிமிட்டெட் மீல் போடுற ஹோட்டலுக்கு தான் போகணும். இப்படி ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டா இவ்வளோ தான் வரும். சரி சரி, அந்த கேரியரை கொண்டு வந்து என் பக்கத்தில் கொடு. ஐய் தம்பி, கேரியரை கையில் கொடுக்காம எதுக்காக கீழே வச்ச? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஐயா சாமி, உங்களை பார்த்தா அழகா அம்சமா அற்புதமா இருக்கு. நீங்க மோகினி பேயா இருப்பீங்களான்னு எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. அதான் நான் பக்கத்துல வர பயப்படுறேன். பரவாயில்லையே, ரொம்ப சரியா கண்டுபிடிச்சிட்ட. நான் ரொம்ப நாளா உன் மேல கண்ணு வச்சிருக்கிறேன். இன்னைக்கு தான் நீ மாட்டின. இன்னைக்கு நீ தான் என் யார. ஐயையோ, நான் நினைச்சது சரியா போச்சு. இது பேய் வீடு தான். முதல்லையே நைனா கிட்ட சொன்னேன் இங்க போக வேணான்னு. என் பேச்சே கேட்கல. ஐயையோ, நைனாவுக்கு என்ன ஆச்சோ தெரியல. ஏ பேயே, உன்னை என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் அம்மா எலுமிச்சை பழத்தை பிரார்த்தனை பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நான் என் பாக்கெட்டில் வச்சுருக்கேன். உன்னால் எல்லாம் என் பக்கம் கூட வர முடியாது. ஐயையோ, நயனா போய் அங்கே நல்லா மாட்டிக்கிட்டாரே. இப்போ என்ன தான் பண்ணுறது? இப்போ எப்படி போய் நயனாவை காப்பாத்துறது? ஐயோ கடவுளே, நீ தான் ஒரு நல்ல வழி காட்டு. ஹலோ, நைனாவா? என்ன நைனா கால் பண்ணிட்டா? பரவாயில்ல, நான் உனக்காண்டி தான் வெளியே நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது? எந்த வீடா? ஆ, நீ கூட்டிகிட்டு போனியே டெலிவரி பண்ணுறதுக்கு, அந்த வீட்டுக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கேன். ஏன் நைனா விளாடுற? சீக்கிரமாக வெளியே வா நைனா, உள்ள பேய் இருக்கு. என்னது? நீ வீட்டில் இருக்கியா? நீ என்ன எங்கேயும் கூட்டிகிட்டு போகலையா? நைனா, என்ன நைனா சொல்கிற நீ? ஆ, நீ தானே என்னை டெலிவரிக்கு கூட்டிகிட்டு போன? ஆ, இல்லையா? ஐயையோ, அப்போ நைனா மாதிரி வந்தது கூட பேயா? முதல்ல இங்கேருந்து விட்றேன் ஜூட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக்கும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.